தமிழ் அனிமினேஷன் நேயர்களுக்கு வணக்கம். ஒன் பீஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடோட பிரேக் டவுன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனல் ஓப்பன் பண்ணதும் ஒரு பைரட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் அவரை உட்கார வச்சுட்டு அவரோட கடைசி வார்த்தைகளை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புதையல்களையும் நான் தேடி தேடி எடுத்து ஒரே இடத்துல வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வேணுமா? வந்து எடுத்துக்கங்க. இந்த கிராண்ட் லைனில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நான் அதை வச்சுருக்கேன். வேணுன்றவங்க தாராளமாக வரலாம். வெல்த், ஃபேம், பவர் இது மூணும் சிறந்து விளங்கின த கிங் ஆஃப் த பைரட் கோல்டி ரோஜரோட இறுதி வார்த்தைகள் தான் இது. இதை கேட்ட எல்லாரும் கிராண்ட் லைனை நோக்கி படையெடுக்கிறாங்க. அண்ட் பைரட் ஆகி அந்த ஒன் பீஸை தேடி வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓப்பனிங் சாங் முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு பேரல் கடலில் மிதந்து வந்துட்டுருக்கு. அந்த பேரலுக்கு மேலேயே டைட்டில் வருது, மங்கி டி லூஃபி த கிங் ஆஃப் த பைரட்டாக ஆக போகிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசஞ்சர் ஷிப் காட்டுறாங்க. அந்த ஷிப்பில் ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மிதந்து வர இந்த பேரலை வந்து தூக்கி ஷிப்புக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஷிப்புக்குள்ளே நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. டான்ஸு, சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு கேர்ள். அவள் வந்து ஆரஞ்சு முடியோடு இருக்கா. ஸோ அவள் அப்படியே அழகாக அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு விண்டோவில் வானத்தை பார்த்துக்கிட்டு கடலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது வாட்ச் டவரில் இருக்க ஒருத்தன் வந்து அப்படியே சுற்றி வாட்ச் பண்ணும்போது தூரத்தில் ஒரு ஷிப்பை பார்க்குறான். அந்த ஷிப்பை வந்து பைரட் ஷிப்புன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து அலர்ட் ஆகுறான். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உடனே சொல்கிறான், பைரட் ஷிப் வந்துட்டுருக்கு, பைரட் ஷிப் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவ்வளோதான். அவன் அப்படி கத்திட்டு இருக்கும்போது அந்த பைரட் ஷிப்லேருந்து ஒரு 3 குண்டு, பீரங்கி குண்டுகள் அப்படி தெரிச்சிக்கிட்டு வந்து இந்த பேசஞ்சர் ஷிப்பை சுற்றி விழுது. பேசஞ்சர் ஷிப் வந்து நடுக்கமாகுது, ஆட ஆரம்பிக்குது. கடலில் அந்த கப்பல் ஆடுறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதிக்குது. எல்லாரும் அலறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆரஞ்சு முடி பொண்ணு பார்த்தீங்களா, அவன் மட்டும் ரொம்ப அமைதியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் போகிறத பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் முகத்தில் வந்து ஒரு சின்ன சிரிப்பு வருது. அது ரொம்ப வில்லத்தனமான ஒரு சிரிப்பாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாதுன்றது நமக்கு அவளோட அந்த சிரிப்புலேயே தெரியும். அந்த பேசஞ்சர் ஷிப்பை நெருங்கி அந்த பைரட் ஷிப் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த பைரட் ஷிப்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு சின்ன பையன் பிங்க் முடியோட பெரிய சோடா புட்டி போட்டுக்கிட்டு அந்த கப்பலை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான உருவம் ஒன்று வந்து நிற்குது. கோபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அவன் வந்து அப்படியே பார்க்குறான், அலறான், பயத்தில் வந்து அப்படியே குறுகி போய் நிற்கிறான். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் கேட்குது. ஸோ அதுக்கு அந்த கோபி சொல்கிறான், இதில் என்ன சந்தேகம், நிச்சயமாக நீங்கள் தான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் இப்படி சொல்லும்போது நமக்கு தெரியும், நிச்சயமாக அவன் அதை உணர்ந்து சந்தோஷமாலாம் சொல்லலை, பயத்தில் சொல்லியிருக்கான். ஒரு வேளை அவன் அப்படி சொல்லலைன்னா அவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடு தான் அவன் சொல்லியிருக்கான்றது நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ அந்த பைரட் ஷிப் வந்து அப்படியே பேசஞ்சர் ஷிப் கிட்ட வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த பைரட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்விடோ பைரட்ஸ். அந்த பொண்ணு தான் ஆல்விடோ. அது ஆக்சுவலி பொண்ணு கிடையாது, அது ஒரு கொந்தாணி. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கொந்தாணி. ஸோ அவளோட பேர் தான் ஆல்விடோ. அவளோட அந்த பைரட்ஸ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரிலாம் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து அவளுக்கு அடிமை மாதிரி தான் இருக்காங்க. அவள் தான் அங்கே இருக்கிற எல்லாரையும் டாமினேட் பண்ணி அவங்கள வந்து மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கிற யாரும் அங்கே கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க, நம்ம கோபி மாதிரி. அடுத்து பைரட் ஷிப்பில் இருக்க எல்லாரும் கொக்கி போட்டு பேசஞ்சர் ஷிப்புக்கு போகிறாங்க. அங்கே இருக்கவங்க கிட்டேருந்து பணம், நகை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ கோபி என்ன பண்ணுறான்னா, அவனால் வந்து யாரையும் மிரட்ட முடியாது. அவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப பயந்துருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, கிச்சன் பக்கமாக போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் எடுப்போம், அது வந்து ஆல்விடோக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பேரலை பார்க்குறான். இதில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளிட்டு போகிறான். அந்த பேரல் தான் கடலில் மிதந்துட்டு வந்த அதே பேரல். ஸோ அந்த பேரலை அவன் உருட்டிட்டு வரும்போது இதற்கு பைரட்ஸ் ஒரு 3 பேர் வராங்க. அவங்க அந்த பேரலை எடுத்து வச்சு உடச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பீரை சந்தோஷமாக குடிக்கலாம், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பையன் அப்படி வெடிச்சுக்கிட்டு மேலே எழுந்திரிச்சு நிற்கிறான். அவன் தான் மங்கி டி லூஃபி. இந்த கதையோட நாயகன், கதாநாயகன், ஒன் பீஸோட ஹீரோ மங்கி டி லூஃபி. ஃப்யூச்சர் கிங் ஆஃப் த பைரட் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். கிங் ஆஃப் த பைரட் ஆகணுன்றது தான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துடிச்சு எந்திரிச்சு நிற்கிறான். அவனை பார்த்த உடனே அந்த பைரட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு அலறாங்க. அவன்கிட்ட சண்டை செய்ய போகும்போது அவன் யாரையுமே விடலை. சும்மா சொலட்டி அடித்து அந்த 3 பேரையும் ஓட விட்டுறான். ஸோ அந்த 3 பேரும் ஓடி போயிட்டு ஆல்விடோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஆல்விடோக்குள்ளே வந்து ஒரு பயம் வருது. அந்த பயத்துக்கு காரணம் உள்ளே இருந்த லூஃபி கிடையாது. அந்த பயத்துக்கு காரணம் ஒரு பேர், பைரட் ஹண்டர் ஜோரோ. ஸோ பைரட் ஹண்டர் ஜோரோ அப்படின்ற ஒருத்தன் வந்து
பைரட்ஸை வந்து வேட்டையாடிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு. ஸோ இவளை வேட்டையாடுறதுக்காக ஜோரோ தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லூஃபி தேடி வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் லூஃபி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ கோபி அவங்ககிட்ட பேசும்போது நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து நான் மங்கி டி லூஃபி, த கிங் ஆஃப் த பைரட்டாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை கேட்ட கோபிக்கு ஒரே அதிர்ச்சி. நீ சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப ஈஸியாக நடக்கிற விஷயம் கிடையாது. அதை நீ பண்ணணும்னா நீ வந்து கிராண்ட் லைனுக்கு போகணும். கிராண்ட் லைனில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும். இது சாதாரண விஷயம் நினச்சிட்ருக்கியா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிராண்ட் லைனுக்கு தான் போயிட்டுருக்காங்க, அந்த ஒன் பீஸை தேடி தான் போயிட்டுருக்காங்க. இப்படி அத்தனை பேர் அத்தனை பைரட் குரூப்புகளுக்கு நடுவில் உன்னால் எப்படி அந்த ஒன் பீஸை எடுக்க முடியும்? நீ என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கும்போது லூஃபி டங்குன்னு மண்டையிலே ஒன்று போட்டு கோபியை அடக்கி விட்டுட்டு அதுதான் என்னோடய ஆசை, அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுதான் என்னோடய ஆசை, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு படகு வேணும், நான் அந்த படகு எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய பைரட் குருவை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. நான் கேட்டால் இவங்க கொடுப்பாங்கல்ல, ரொம்ப ஜென்டலாக கேட்கும்போது எனக்கு இவங்க கண்டிப்பாக படகு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவனை பார்த்த கோபிக்கு ஒன்றுமே புரியல. யாருன்னா இவன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான், எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவனுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கும்போது தான் கோபிக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம் ஏன் இப்படி இருக்கோம்? நமக்கு எது பிடிக்குமோ, நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி நாம் போகாமல் ஏன் ஒரே இடத்துல இப்படி ஸ்டக்காக இருக்கும்? ஸோ நமக்கு பிடிச்சதை நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை கூப்பிட்டு மரைன் ஆகணும்னு ஆசை, என்னால் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க லூஃபி அது எனக்கு தெரியாது, உனக்கு ஆகணும்னா நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆன கோபி என்ன பண்ணுறான்னா அவனும் அவன் கூட சேர்ந்து வெளில வர ஆரம்பிக்கிறான். அப்படி வரும்போது கரெக்டாக ஆல்விட குறுக்க வந்து நின்று நீ ஜோரோவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நான் மங்கி டி லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அப்போ ஓகே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் கிக் அப் ஆகுது. ஸோ இந்த ஆல்விடோ வெர்சஸ் லூஃபி ஃபைட்டில் தான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னா லூஃபி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் பீஸ் வேர்ல்டில் டெவில் ஃப்ரூட் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட். ஏன் அப்படின்னா அது சாதாரண ஃப்ரூட் கிடையாது. அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களுக்கு அபரிவிதமான பவர் கிடைக்கும். நிறைய டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லூஃபிக்கு என்ன மாதிரியான பவர் கிடச்சிருக்கு அப்படின்னா அவனால் அவன் உடம்பை ரப்பர் மாதிரி மாற்ற முடியும். அவன் உடம்பு ரப்பர் மாதிரி வளையும், ஸ்ட்ரெச் ஆகும், இது எல்லாமே ஆகும். ஸோ இந்த பவர்லாம் யூஸ் பண்ணி அந்த பைரட் குரூவுக்கு எல்லாரையும் அடித்து ஓட விட்டுட்டு ஆல்விடோவை அடித்து பறக்க விட்டுட்டு அங்கேருந்து ஒரு குட்டி போட்டு எடுத்துகிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு மேலேருந்து கீழே ஏரில் வரும்போது தான் கீழே இன்னொரு போட் இருக்குது. அந்த போட்டில் வந்து அந்த ஆரஞ்சு முடி பொண்ணு இருக்கா. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பைரட் கப்பலில் இருந்த மொத்த பைரட்ஸும் பேசஞ்சர் கப்பலுக்கு போயிட்டு ஆட்டையை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பேசஞ்சர் கப்பலில் இருந்த அந்த ஆரஞ்சு முடி பொண்ணு சைலண்டாக பைரட் கப்பலுக்கு போய் பைரட்ஸ் இது வரைக்கும் கொள்ளடிச்சு சேர்த்து வச்சு அந்த மொத்த பொக்கிஷத்தையும் தூக்கிட்டு அவ எஸ்ஸாக ஒரு போட்டில் ரெடியாக இருக்கா. அந்த போட்டுக்கு பக்கத்தில் தான் லூஃபியோட போட் வந்து லேண்ட் ஆகுது. லூஃபியும் அந்த ஆரஞ்சு முடி பொண்ணும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த பார்த்துக்கிறது ஒரு மாதிரி ஸ்லோமோல காமிச்சிருப்பாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா அந்த ஆரஞ்சு முடி பொண்ணுன்றது சாதாரண பொண்ணு கிடையாது, அவள் லூஃபி கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிற ஒரு பொண்ணு. அந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு பக்கம் அந்த ஆரஞ்சு முடி பொண்ணும், இன்னொரு பக்கம் லூஃபி அண்ட் கோபியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது லூஃபி கோபி கிட்ட கேட்குறான் ஜோரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் கோபி வந்து உனக்கு ஜோரோ தெரியாதா, அவன் வந்து பைரட் ஹண்டர் அப்படின்னு சொன்ன உடனே லூஃபி ஓகே அப்போ அவன் எனக்கு வேணும், என் குரூவில் அவனை ஜாயின் பண்ண சொல்லி நான் கேட்க போகிறேன், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு லூஃபி ரொம்ப ஆர்வமாக கேட்க கோபி சொல்கிறான் அவனை வந்து மெரைன்ஸ் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே லூஃபியில் சே அவன் எனக்கு வேணாம் வீக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறான். அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். ஒருவேளை லூஃபி அப்படி வேணான்னு சொன்ன உடனே கோபி அமைதியாக இருந்திருந்தானா லூஃபியும் ஜோரோவும் ஒரே குரூவில் இருந்திருக்க மாட்டாங்க. லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேனா ஜோரோ மாறாமல் போயிருப்பானோ. இப்போ ஜோரோ என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான், லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேன் யாராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் வந்து இப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிக்குது. லூஃபி ஜோரோ வேணான்னு சொன்ன உடனே கோபி வந்து இல்லை நீ சொல்கிற மாதிரி அவன் வீக்கெல்லாம் கிடையாது, அவன் சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கொஞ்சம் ஏற்றி சொன்னதும் லூஃபி வந்து ஜோரோவை தேடி போகிறான். ஓகே, இப்போ லூஃபியோட பயணத்தோட அடுத்த கட்டம் ஜோரோவை தேடி போகிறது தான். அது எபிசோட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டில் ஜோரோவை நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு மாதிரி மாஸாக இருக்கும். அவனை அப்படியே 2 சிலுவையில் இயேசுநாதரை கட்டி போட்ட மாதிரி கட்டி போட்டிருக்கும் போது அவன் தலை அப்படி குனிஞ்சிருக்கும். அப்படியே அவன் க்ளோஸ்அப்பில் போகும்போது அவன் நிமிர்ந்து இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஹாரர் லுக் ஒன்று வரும் பாருங்கள், வேற மாதிரி ஒரு எஃபெக்ட். அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒன் பீஸ் பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன் பீஸை பார்க்க வைங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.